பண்ணுவானுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆள் பற்றாக்குறை என்பது மக்கள் தொகை சுருக்கத்தினுடைய இளையோர் சுருக்கத்தினுடைய இன்னொரு விளைவு. நம்ம இது எல்லாத்தையும் யோசித்து பார்க்காம கட்சிக்காரன் இதெல்லாமே எந்த கட்சிக்காரன்னு பேசுறது இல்லைங்க. பெரிய பிரச்சனையாக இருந்தாங்க. எது உயிர் பிரச்சனையோ அதை எவனும் பேச மாட்டான். இவன் இந்த விஜய்னு சாக்கடை சண்டையை தான் பேசிகிட்டு இருப்பானுங்க. அதில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. தொலைக்காட்சியை திறந்து அதுதான் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் சேனலை திறந்தாலும் அதை தான் கேள்வி கேட்கான். இந்த கேள்வியை நிறுத்தியான்றது நான். மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடு அதிகமாக பண்ண தமிழ்நாடு கேரளா அடி வாங்கிடுச்சு. நம்மளுடைய 39 MP ஏற்கனவே குறைவு. இந்த 39 என்பது இப்போ இருக்கிற நம்பரையே வச்சுக்கிட்டு சுருக்கினீங்கன்னா 31,000. இப்போ அவன் என்ன மாற்று அப்படி சுருக்கனா ஒத்துக்க மாட்டான். அப்படிங்கிறதுனால எண்ணிக்கை இப்போ 534ங்கிறத வந்து 840 மாற்றிடுறேன். அதுக்கு தகுந்தாற் போல் எல்லாருக்கும் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அமித்ஷா ஒரு ஃபார்முலா சொன்னார். எல்லா மாநிலத்தினுடைய உறுப்பினர்களும் 50% ஏற்றிடுவோம். இப்போ ராஜபக்சே கடைசியாக சொன்னார்லங்க, வெற்றி விழா கொண்டாடிட்டு கையை தூக்கிட்டு நிற்கும் போது அவன் என்ன சொன்னான், ஏன் அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க, வா தேர்தலில் நில்லு, தமிழர்கள் தான் உனக்கு ஆதரிக்கிறாங்கன்னீங்கள, ஓட்டு போட்டு வா பார்லிமெண்ட்டுக்கு, அங்கே வந்து சொல்லுண்டான். நீ மொத்தமாக சொன்னாலும் அங்கே 18 பேர் தானே. நீனு சிங்களம் தானங்க பெரும்பான்மை. ஜனநாயக வடிவத்திலேயே ஒரு இன ஒடுக்குமுறை. அதுதான் நாடாளுமன்றம் தான் மிக முக்கியமான மையமான ஒடுக்குமுறை கருவி. எல்லா மொழி இனங்களுக்கும் சம எண்ணிக்கையில் எம்பியை கொண்டா. அப்படி மக்களவை வந்துருச்சுன்னா மாநிலங்களவைன்னு தனியாக ஒன்று தேவையே கிடையாது. மக்களவையே போதும். அமெரிக்காவில் செனட் அப்படி தான் வச்சுருக்கான். மேலவைன்னு வச்சுருக்கிறான்ல, அவனுக்கு தான் அதிகாரம் அதிகமாக உண்டு. நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிறான் பார்த்தீங்களா, அவனை விட இந்த செனட்டுக்கு தான் அதிகாரம். அவனும் தேர்ந்தெடுக்கப்படுறவன் தான். எல்லா மாநிலத்துக்கும் சம எண்ணிக்கை தாங்க. எல்லா மாநிலத்துக்கும் சம எண்ணிக்கையில் தான் இருக்குது. அந்த செனட்டில் முடிவு எடுத்தால் தான் நீங்கள் எதுக்குமே பாஸ் ஆகும். நிதி அதிகாரம் கடைசியாக என்ன வச்சுருக்கான், செனட்டுக்கு தான் வச்சுருக்கான். அவன் சரின்னு சொன்னால் தான் நிதியே கிடைக்கும். அங்கே வந்து எல்லா மாநிலத்துக்கும் சம எண்ணிக்கையில் வச்சுருக்கிறான். இப்போ நம்ம சொன்னோம், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய கூட்டணி இருக்குதுன்னு சொன்னோம். ஒருத்தர் நம்பலை. பாஜக பூந்துருன்னு சொல்லி தான் திமுகவை ஆதரிச்சாருங்க. எப்படி வெட்ட வெளிச்சமாச்சு. விஜய் வந்து பெரும்பான்மையை நோக்கி நவந்துக்கிட்டே இருக்கிறாருன்னு ஒன்று தேர்தல் அந்த முடிவு வரத்துக்கு முன்னாடியே யாராவது கற்பனை பண்ணியிருப்பாங்க திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி சேரும்னு. யோசிச்சு பாருங்கள். திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி சேரும்னு யாராவது யோசிச்சிருப்போமா? இவனுங்க திருடனுங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நம்ம சொல்லும் போது இவங்கெல்லாம் அப்படி எப்போ பார் விரக்தியாக பேசுவாருங்க. மணியரசன்வானுங்க விரக்தியாக. நமக்கு தெரியும் இவன் கதை என்னன்னு. அவன் நேரடி கூட்டாளி, இவன் மறைமுக கூட்டாளி. அதிமுக நேரடி கூட்டாளி, இவன் மறைமுக கூட்டாளி. அவன் படுத்தே வணக்கம் சொல்லுவான், ஏந்திரிச்சு நின்று ஒரு வணக்கம் சொல்லுவான். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாம் அவனுடைய கீழே இருக்கிறவன் தான். திடீர்னு பண்ணுறான் பாருங்க. எடப்பாடியை முதலமைச்சராக்கி இவர் சப்போர்ட் பண்ணி உதயநிதியை வழக்கம் போல் துணை முதலமைச்சராக்கி சேராது. இப்படி வந்தானுங்க பாருங்க. யாராவது கற்பனை பண்ணியிருப்போமா? இந்த ஸ்கீமை பண்ணவன் யார்? மோடி, அமித்ஷா. இவங்க எல்லாம் கூட்டு களவாணிகள். இப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னா, ஏற்கனவே இருந்த செக் என்னன்னா, மக்களவையில் மோடிக்கு பெரும்பான்மை, பிஜேபிக்கு பெரும்பான்மை இருக்குது, மாநிலங்களவையில் இல்லை. மக்களவையில் இருக்கிற பெரும்பான்மையும் கூட அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படை மாற்றங்கள் செய்யக்கூடிய 3/2 பெரும்பான்மை கிடையாது. மாநிலங்களவையில் அப்போ அது எதுவுமே கிடையாது. இப்படியான ஒரு சிக்கல் இருந்துச்சு. இப்போ அவன் என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு மொத்த கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் மம்தா பானர்ஜிக்கிட்டேருந்து 26 MP ஜம்ப் ஆகிட்டான். 18 மக்களவை 8 மாநிலங்களவை போயிட்டான். நேற்று வரலும் பெருசாக சவுண்டு கிளப்பிக்கிட்டு இருந்தவன்லாம் நம்ம பிரமாதமாக பேசுகிறானுங்க, நம்மளும் மடக்கி பேசுவானுங்க. படார்னு போய் அங்கே நிற்கிறான். அமித்ஷாக்கிட்ட மனு கொடுத்துட்டு நிற்கிறான். எல்லாம் அந்த பக்கம் போயிட்டானுங்க. உடனடியாக கட்சி தாவல் தடை சட்டத்தில் சிக்கலாகுன்ட்டு அவன் கண்டுபிடிச்சான் ஏதோ ஒரு கட்சி. அப்படி ஒரு கட்சின்னு பார்த்துட்டு பதிவு பண்ணி, அந்த பதிவில் என்ன இருக்குது தெரியுமா, ஒரே ஒரு உறுப்பினர் இருக்கிறான். ஒரே ஒரு உறுப்பினர் இருக்கிற ஒரு கட்சிக்கு அப்படி பிடிச்சா பாருங்க. இந்த இதில் எவனும் சந்தடிச்ச எவனுக்கும் தெரியக்கூடாது, பிராண்டே தெரியாத ஒரு புது பிராண்டுக்கு போகணும். அதுக்காக அப்படி ஒரு கட்சியை போட்டு அதில் வந்து அவனுக்கே தெரியல அந்த கட்சி ஒருத்தர் உறுப்பினர் இருக்கிறான் பாருங்கள். அவனை எலெக்ஷன் கமிஷன் கேள்வி கேட்குறான், உங்கள் கட்சியில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து 26 MP வந்து சேர்ந்துருக்கிறான் அப்படியான்னு அவன் கேட்குறான்.
ஏன்னா அவன் சும்மா பதிவு பண்ணிட்டு ஏதோ ஒன்று உட்காந்துட்டு இருக்கிறான். சில பேர் ஜாலிக்கு ஏதோ பண்ணி கிடப்பானுங்கல்ல, அது மாதிரி அவன் எதுவுமே பண்ணல, சும்மா பதிவு பண்ணி வச்சுருக்கிறான். அவன் தேர்தலில் நிற்க மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். அவன் ஒரு ஆள் தான் உறுப்பினர். அவனுக்கு 26 MP சேருது. அவன் என்ன பண்ணுறான்னா, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து விட்டோம்ட்டான். சபாநாயகர் அது அங்கீகரிச்சிட்டான், முடிஞ்சு போச்சா. அப்போ என்ன பண்ணுவார்னா, தனி குழுவாக இருந்துக்கிட்டு பிஜேபிக்கு ஒரு ஒட்டுக்குழு அப்படி வச்சுக்கிறது. ஏன்னா டைரெக்டாக பிஜேபிக்கு போகிறதுக்கு சட்டம் தடுக்குது. அப்புறம் பார்த்தான், மகாராஷ்டிராவில் ஏற்கனவே சிவசேனாவை 2ஆக உடச்சி வச்சுருக்கிறான். ஷிண்டேன்னு ஒரு ஆள் தலைமையில் ஒன்று, அதுதான் இப்போ நிற்கிது, முதலமைச்சராக இருக்கிறான். இவன் இந்த இவனை உத்தவ் தாக்கரே, அவர் தாக்கரே பையன் உத்தவ் தாக்கரே தலைமையில் அது ஒரு சிவசேனா இருக்குது, அது சிறுபான்மையாக தான் இருக்குது. இப்போ அதுலேருந்து ஒரு 7 MP எடுத்தான், அவனை ஷிண்டேக்கு கொண்டு போயிட்டான். ஷிண்டே அந்த கூட்டணியிலே இருக்கிறார், பிஜேபி கூட்டணியிலே இருக்கிறார். அது மாதிரி ஆம் ஆத்மி கட்சி இருக்குல்ல, அவன் சேர்ந்த ஒருத்தான் திடீர்னு 7 பேர் மாறினான். சட்டான்னு ஒருத்தன் பேசிகிட்டே இருப்பாங்க, பயங்கர கேள்வியில்ப்பா, சந்தோஷமாக இருக்கும், நல்லா கேட்டுருவான். தவால் பார்த்தா அவன் அமித்ஷா முன்னாடி சேர்ந்துட்டான்ட்டான். அவன் ஒரு 7 MP. இப்போ இன்றைக்கி என்ன ஆகிடுச்சின்னா, அது மாதிரி இப்போ சரத்பவாருக்கு ஏதோ குடும்ப சண்டையில் கட்சியை வச்சுக்கிறேன் நான் அப்படி வச்சுட்டு அப்படி ஒரு டீல் போடுறான், பேக்கரி டீல் மாதிரி ஒன்று போடுறான். அது ஓட்டு போட போகிறான். ஏற்கனவே பிஜு ஜனதா தளம் வெளியிலிருந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட பெரும்பான்மைக்கு போயிட்டான், பெரும்பான்மையை கிராஸ் பண்ணிட்டான். இப்போ அவன் நினச்சதெல்லாம் நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கிற முடியும், அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. அது எங்கேயோ நடக்குது, எல்லாமே வடநாட்டு கட்சிகள், மகாராஷ்டிரா கட்சிகள். அது நம்மளை எப்படி பாதிக்கும் அப்படின்னா, அவன் ஏற்கனவே என்ன ஆகிடுச்சு, திமுக எதிர்த்து வாக்களித்ததுனால நாடாளுமன்றத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்கள்னு முடிவெடுத்தான் பாருங்கள். அப்படி எடுக்கும்போது மக்கள் தொகை குடும்ப கட்டுப்பாடு அதிகமாக பண்ண தமிழ்நாடு, கேரளா அடி வாங்கிடுச்சு. நம்மளோட 39 MP ஏற்கனவே குறைவு. இந்த 39 என்பது இப்போ இருக்கிற நம்பரையே வச்சுக்கிட்டு சுருக்கினீங்கன்னா 31,000. இப்போ அவன் என்ன மாற்று அப்படி சுருக்கனா ஒத்துக்க மாட்டான். அப்படிங்கிறதுனால எண்ணிக்கை இப்போ 534ங்கிறத 840 மாற்றிடுறேன். அதுக்கு தகுந்தாற் போல் எல்லாருக்கும் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அமித்ஷா ஒரு ஃபார்முலா சொன்னார், எல்லா மாநிலத்தினுடைய உறுப்பினர்களும் 50% ஏற்றிடுவோம். அப்பையும் இதே தானே, திரும்ப அதை விட என்ன இந்திக்காரனுக்கு நம்பர் கூடுதலாக வந்துடும். இன்னும் இந்தி மாநிலம் 10 மாநிலம் இருக்குது, குஜராத்தெல்லாம் சேர்ந்துட்டான்னா மாபெரும் சக்தி அது. அப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிற 4 மாநிலம் சேர்ந்து நின்னா கூட ஒன்றும் பண்ணிட முடியாது. நம்ம தேவையே இல்லை, அவன் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இப்படியான ஒரு டேஞ்சர் வந்துச்சு. இவங்க திமுக எதிர்த்துச்சு, மற்றவங்களாம் எதிர்த்தாங்கன்ன உடனே அது அப்படியே பின்வாங்கிட்டான். இப்போ இன்றைக்கி அதை கொண்டு வர முடியும். ஏன் இன்னொரு வாய்ப்பு என்ன இருக்குது, திமுக நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அன்றைக்கே என்ன சொல்லிட்டான்னா, அன்றைக்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு. நான் அதெல்லாம் இப்போ ஒரு காணொலி கொடுத்துருக்கிறேன், நீங்கள் திரும்ப வேணாலும் பாருங்கள். அன்றைக்கி அவர் அமித்ஷா என்ன சொன்னார்னா, அந்த 50%ங்கிறத அந்த மசோதாவில் கொடுக்கல, அந்த ஓட்டுக்கு விட்டான் பாருங்கள். அந்த மசோதாவில் அது கிடையாது. 50% எம்பிக்கள் ஏற்றிடுவோம், அந்த 50% முழுசுமே பெண்களாக்கிடுங்க. அப்படி கொண்டு தான் அதை 50% ஏற்றினோம்னா அது 33%க்கு டேலி ஆகிடும், 33% டேலி ஆகிடும். எல்லாமே பெண்களாக்கிடுங்க, இப்படி தான் கொண்டு வந்தாது. அப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக அதை கொண்டு வரோம் அப்படின்னு அதுக்கு ஒரு வேஷம் போட்டுட்டு வந்தான். இப்போ நாம் என்ன சொன்னோம்னா, இருக்கிறதுல 33% கொண்டா முடிஞ்சு போச்சு. உண்மையான கொண்டு வரணும், இருக்கிறதுக்குள்ள 33% கொண்டா, பிரச்சனையே இல்லை. நீ புதுசாக 50% சேர்த்து அதை கொண்டு வர அப்படின்னா மொத்த எண்ணிக்கை என்ன ஆகுதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அதுதான் அவனுடைய மெயினான நோக்கம். பெண்களுக்கான ஒதுக்கீடுன்னு சொல்லிட்டா பல பேர் ஆதரிக்க வேண்டிய நிலைமை வந்துடும் என்பதனால அவன் பண்ணுறான். அப்போ அவன் என்ன பண்ணிட்டான், அந்த 50% ஏற்ற போகிறான் அப்படிங்கிறத மசோதாவில் கொடுக்கல. அதை முன்வைத்து பேசுகிற போது அமித்ஷா பேசினார். கனிமொழியும் டிஆர் பாலு என்ன பேசுனாங்கன்னா, இதை நீங்கள் ரிட்டனாக கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்போயே அது அவன் கேப் வச்சு தானே பேசுகிறான். அப்போயே எழுதி கொடுத்தா நான் பரிசீலிக்க ரெடின்ட்டான். இந்த இப்போ நல்லா தெளிவாக சொல்லிச்சு இப்போ கனிமொழி. இப்போ அதை தூக்கி போடுவான். இப்போ போட்டான்னா இவன் ஆதரிப்பான். அல்லது குறைந்தபட்சம் என்ன பண்ணுவான்னா, என்ன அடித்தான் சார் கில்றான் சார்னு வாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவான், வெளிநடப்பு பண்ணிட்டு போயிடுவான். இருப்பவர்களில் பெரும்பான்மை தானே வந்துட்டு போயிடுவான். இப்போ நீங்கள் எதிர்த்து வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புள்ளவன் வெளியே போயிடுறானா, அப்போ அவையில் இருந்து வாக்களிப்பவர்கள்னு வந்தால் அந்த 3-2 பெரும்பான்மைக்கு என்றைக்கு குறைச்சலாக இருந்தால் போதுமே. இப்போ விஜய் தப்பிச்சது அப்படி தானே, எதுக்கு 4 MLA ரிசைன் பண்ணான்?
இருந்து வாக்களிப்பவர்களில் எவ்வளோ எம்எல்ஏன்னு கணக்கு வேணும். அதில் பெரும்பான்மை விஜய்க்கு கிடைச்சிடும். இந்த வெளியிலிருந்து ஆதரவு இதெல்லாம் போன அதை ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கு தான். ஏன்னா இவன் வந்து சிபிஎம் வந்து வெளியிலேருந்து ஆதரவுங்கிறான், என்றைக்கு உருவான்னு தெரியாது. இதை ஒழுங்கு பண்ணி வச்சுக்கணுன்னா ஒருத்தரை உள்ளே பிடிச்சி போட்டான். விஎன்ஆர்ஸை இந்த வண்டி அரசை உள்ளதுக்கு போட்டான். இவரை சிபிஐக்கு இது போட்டு வச்சுருக்கிறான். அப்போ இப்போ இது ஸ்ட்ரென்த்தாக ஒழுங்காக வச்சுக்கணும்னா எதிர்ப்பு தரப்பு வாக்கை வந்து குறைச்சிட்டோன்னு வச்சுங்க. அது இன்னொரு வழி இல்லை. எதிர்த்து வாக்களிக்கக்கூடியவருடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சிட்டா அதில் ஒரு 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டார். இப்போ மொத்த அவையினுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு இல்லை. அதில் பெரும்பான்மைங்கும்போது ஈஸியாக வந்துடலாம்ல. இப்போ அப்படி ஒரு கணக்கு அது. அதான் வெளிப்படையாக சொல்லார வைகோ ரிசைன் பண்ணிட்டு வந்தால் உனக்கு சீட்டு தரேன், நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. இவ்வளவு சட்டம் படித்தாள் வெளிப்படையாக ஒரு ஒப்புதல் வாக்கு அதையே பிடிச்சிட்டான் வழக்கில். குதிரை பேரத்துக்கு இதுவே சான்று. ரிசைன் பண்ணால் நான் உன்னை திரும்ப எம்எல்ஏ ஆக்குறேன்னு அவரே சொல்லி தான் கூப்பிட்டுருக்கிறாரு. சட்டவிரோதம் அது. இவர் எம்ஏ பிஎல் சண்டை அப்போ சத்தியம்லாம் பேசக்கூடிய ஆள். இது என்னன்னே புரியாமல் பேசுகிறார் அவர். அப்படி தான் அவன் சொல்லியிருப்பான்னு வச்சுக்கோங்க. அப்படி தானே டீல் நடக்கும். அதை அப்படியா பேசுவான் வழியில் வந்து. ஏன்னா அவன் கட்சியிலேயே அவன் சிக்கலாக இருக்குது. அந்த 2 எம்எல்ஏ வர முடியாதுங்கிறான். அதுக்காக அவர் அந்த பொதுக்குழுன்னு போய் கூப்பிட்டு வச்சு மண்டபத்தில் பேசுகிறது தானே எல்லாம் தான் எடுத்துகிட்டு போகிறான். பத்திரிக்கையாரன் எடுத்துகிட்டு போகிறான். அதப்படி வெளியே வந்தது தானே அது. பொதுக்கூடுதலில் போய் பேசல அவர். அதை வந்ததை வச்சு நோண்டுறானுக்கு திரும்ப போட்டு கிழிச்சு பண்ணோன்னா அவர் கட்டுப்பாயி ஆமாட்டான்ட்டார். முடிச்சிச்சு. அது வந்து குதிரை பேர சட்டவிரோதம். அப்படி தான் நடத்துகிறானுங்க. அப்போ ஏன் இந்த எதிர்கட்சியாக இருக்கிறவனுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டா பெரும்பான்மை வந்துடும். இப்போ அந்த அடிப்படையில் இவன் வந்து திமுக நேரடியாக வாக்களிப்பான் அல்லது ஏதாவது சொல்லி வெளிநடப்பு பண்ணிட்டான்னா அதன் வழியாக ஆதரிப்பான். இந்த வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சொல்லிட்டு வந்த பிரச்சனை என்பது இப்போ நீங்கள் இப்போ 39 பேர் தான் இருக்கிறான். நீங்கள் நம்ம இப்போ சொல்கிற ஆளுகர்கள்ல நமக்கே அலாட் பண்ணுறான். பேமா சட்டமன்றத்துக்கு போகணும், கீவேஸ் நாடாளுமன்றத்துக்கு போகணும். ஏன்னா இங்கே கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறார் இவர். நம்ம ஆதரிக்கிற ஆளே நமக்கு ஒரு அலாட் பண்ணியே கொடுத்துருவான் சீட்டையே. அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற? உனக்கு மொத்தமாக 39 பேர். 543 பேரில் 39 பேருங்கிறது 10ல் 1 கூட கிடையாது. 6ல் 1 இருந்தால் தான் கோரமே. 6ல் 1 இருந்தால் தான் உன் பேச்சை கேட்கறதுக்கான அவையே கூட்டலாம். உனக்கு 10ல் 1 கூட கிடையாது. 54 பேர் இருந்தால் தாங்க 10%. நீ அதுக்கு கீழே 39 பேர், பாண்டிச்சேரி சேர்த்தாலும் 40 பேர். நீ என்ன எல்லாரும் சேர்ந்து நின்று ஒன்றா பேசினாலும், தமிழ்நாட்டு உரிமைக்காக பேசினாலும் அங்கே ஒன்றும் ஆயிராது. இதான் நம்ம திரும்ப சொல்கிறோம். பார்லிமெண்ட்டினுடைய அமைப்பையே அப்படி ஆக்கி வச்சுருக்கிறான். அதை மாற்றினாலே தவிர நீங்கள் இந்த தேசிய இனங்களுக்கான குரல் அங்கே வராது. இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இது தேசிய இனங்களுடைய அவையாக மாற்று. எல்லா மாநிலத்திற்கும், எல்லா மொழி இனத்திற்கும், எல்லா மாநிலத்திற்கும் இல்லை. ஏன்னா எல்லா மாநிலத்துக்கும் சொன்னால் அவன் 10 மாநிலம் இருக்கிறான். இந்திக்காரன் 10 வச்சா அவன் 100 ஆயிடுவான். எல்லா மொழி இனங்களுக்கும் சம எண்ணிக்கையில் எம்பியை கொண்டா. அப்படி மக்களவை வந்துருச்சுன்னா மாநிலங்களவைன்னு தனியாக ஒன்று தேவையே கிடையாது. மக்களவையே போதும். அமெரிக்காவில் செனட் அப்படி தான் வச்சுருக்கான். மேலவைன்னு வச்சுருக்கிறான்ல, அவனுக்கு தான் அதிகாரம் அதிகமாக உண்டு. நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிறான் பார்த்தீங்களா, அவனை விட இந்த செனட்டுக்கு தான் அதிகாரம். அவனும் தேர்ந்தெடுக்கப்படுறவன் தான். எல்லா மாநிலத்துக்கும் சம எண்ணிக்கை தாங்க. எல்லா மாநிலத்துக்கும் சம எண்ணிக்கையில் தான் இருக்குது. அந்த செனட்டில் முடிவு எடுத்தால் தான் நீங்கள் எதுக்குமே பாஸ் ஆகும். நிதி அதிகாரம் கடைசியாக என்ன வச்சுருக்கான்? செனட்டுக்கு தான் வச்சுருக்கான். அவன் சரின்னு சொன்னால் தான் நிதியே கிடைக்கும். அங்கே வந்து எல்லா மாநிலத்துக்கும் சம எண்ணிக்கையில் வச்சுருக்கிறான். இப்போ அந்த மாடலை இங்கே மக்களவையை மாற்றுங்கிறோம். எல்லா மொழி இனங்களுக்கும் சம எண்ணிக்கையில் கொண்டு வந்துடும். சின்னது பெருசுங்கிற வித்தியாசமே இருக்கக்கூடாது. தேசிய இனங்களின் அவையாக நாடாளுமன்றத்தை மாற்றுங்கிறோம். இது ஒரு உயிரான பிரச்சனை. ஞாபகம் வச்சுங்க. எப்படி ஆயிடுச்சுன்னா, தொழில், வேளாண்மை, ஏற்றுமதி, வரி வருமானம் எல்லாமே தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா இந்த தென் மாநிலங்களில் வந்துடும். அரசியல் பெரும்பான்மை இந்திக்காரன் பக்கத்தில் போயிடும். இந்திக்காரன் குஜராத்திக்காரன் சேர்ந்தால் அரசியல் பெரும்பான்மை அங்கே போயிடும். அப்போ வரி வசூலாகிறது இங்கே அதிகமாக இருக்கும். அந்த வரியை யாருக்கு எவ்வளோ கொடுக்குறதுங்கிற முடிவெடுக்கிற அதிகாரம் அவன்கிட்ட இருக்கும். இதுக்கு பேர் காலனி இல்லாமல் என்ன? இப்போ நீங்கள் இங்கேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம்.
ஆனால் முடிவெடுக்கிற அதிகாரம் வெள்ளைக்காரன்னு வச்சுருந்தால அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? வெள்ளைக்கார காலனிக்கு பதிலாக நம்ம டெல்லிக்கார காலனியாக இருக்கிறோம். அதை மாற்றுறது அப்படின்னா எல்லா இனங்களுக்கும் மொழி இனங்களுக்கும் சம எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட மக்களவையாக மாற்றுன்னு நம்ம சொல்கிறோம். இது இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இது மிக முக்கியமான பிரச்சனை. இது நாளைக்கு கதவை தட்டிட்டு இருக்கிற பிரச்சனை. அது இப்போ நீ கொண்டு வர போகிறான். இன்றைக்கி பெரும்பான்மை கொண்டு வந்துட்டான். அப்படியே அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி எல்லாரையும் கட்சியில் சேர்த்து பெரும்பான்மை கொண்டு வந்துட்டான். இன்றைக்கி இப்போ நாடாளுமன்ற அந்த கூட்டத்தொடர் வரப்போகுது. 19ஆம் தேதி என்னமோ வச்சுருக்கிறான். அப்போ அதான் கொண்டு வந்துருக்கான் 19. இப்போ இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் வச்சுருக்கிறான். நாளைக்கு அந்த கூட்டம் தொடங்க போகிறான். அதில் அஜெண்டா 4 வச்சுருக்கிறான். ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த இதெல்லாமே வச்சுருக்கிறான். 4 உள்ள விடுவான், 2 பாஸ் பண்ணிடுவான், 2 பெண்டிங்கில் வைப்பான். இதுதான் சிஸ்டம். புரியுதா? இதெல்லாம் பிறகு வாய்வுக்குன்னு நம்மளால் அதில் வெற்றி விழா கொண்டாடிட்டு இருப்பார். நம்ம ஒரு தொழிற்சங்கம் மாதிரி தானே. 10 கோரிக்கையை வைத்தோம் தொடர்களே, 5 கோரிக்கையை ஜெயித்தோம், மற்ற கோரிக்கையை தொடர்ந்து பேசுவதாக நிர்வாகம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பேசி பழக்கம் தானே. அவ்வளோதான். இந்த ஏற்பாட்டில் மிக முக்கியமான விஷயம் இந்த மக்களவையை மாற்றி அமைப்பது. மக்களவையை உறுப்பினர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அடிக்கை மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் 2021 மக்கள் தொகை அடிப்படையில்னு மாற்றிட்டான்னா பயங்கர விஷயம். நீங்கள் அதனுடைய டேஞ்சரை புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாடு என்பது நீண்ட காலமாக செயல்படுத்திகிட்டு இருக்கிறதுனால இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இப்போ குழந்தை நமக்கு ஏன் குழந்தை, இப்படிலாம் ஆயிடுச்சு இல்லை. இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி மக்கள் தொகை சுருக்கம்னு ஆரம்பிச்சிச்சு. மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தி வச்சுருந்தோம் என்பதுக்கு பதிலாக மக்கள் தொகை சுருக்கம் வந்துருச்சு. நான் திரும்ப 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 கிட்டத்தட்ட ஒரு 4-5 கட்டுரை எழுதிட்டேன். தொடர்கள் எவ்வளோ போய் படிச்சிங்கன்னு தெரியல. மிக முக்கியமான டேஞ்சர் இது. படார்னு எல்லாரும் 3 பிள்ளைங்க பற்றிங்க நம்ம வேணால் திருமணத்தில் பேசிட்டு போயிடலாம். பெண்கள் அதை தாங்கணும், அதுக்கான பிரச்சனை இருக்குது. பொருளாதாரமாக இருக்கணும், அதெல்லாம் பல ஆல்ரவுண்டாக நம்ம யோசிச்சு தான் அதுக்கு சொல்லணும் அந்த கோரிக்கை. ஆனால் நமக்கு மக்கள் தொகை பெருகி ஆகணுங்கிற சிக்கல் இருக்குது. சைனாவிலலாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஜப்பானில் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஜெர்மனியில் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இங்கேயே கூட ஆந்திராவில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆண் பெண் இருக்கிறாங்க, 2 பேர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கும்போது 2 குழந்தைங்க பிறகுதுன்னு வச்சிங்களேன், மக்கள் தொகை சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். 2 பேருக்கு 2 பேர் சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். அதில் அந்த டெத் ரேட்லாம் கணக்கு பண்ணி 2.1 அப்படின்னு கணக்கு வச்சுருக்கிறான். ஆல் இண்டியா முழுசும் 2.1 குழந்தைன்னா 0.1 குழந்தை பிறகுறதுன்னு இல்லை, 1000க்கு 21ன்னு அர்த்தம். அப்படி வச்சுங்க. இந்த 2க்கு 2ங்கிறது வந்துச்சுன்னா சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்தியா முழுவதுக்குமானது என்ன ஆயிருக்குன்னா 2க்கு 2ன்னு வந்துருச்சு. அது ஏற்கனவே 4-5 இருந்தது வந்துருச்சு. ஆனால் இந்தியாவுக்கு சராசரி பார்த்தா மட்டும் ஆகாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதை சேர்த்து வச்சு கூட்டி வச்சா தான் நம்ம சராசரி கணக்கு பண்ணுறோம். தமிழ்நாட்டில் என்ன ஆயிருக்கு தெரியுமா? அது 1.4 ஆயிடுச்சு. அப்போ அதனுடைய பொருள் என்னென்னா மக்கள் தொகை சுருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சாவரவன் எண்ணிக்கைக்கு ஈடுகட்டுற மாதிரி பறக்கிறவன் இல்லை. புரியுதா? செத்துப்பா. நமக்கு இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? வேறு மாநிலங்களை விட இங்கே மருத்துவமெல்லாம் வளர்ந்துருக்கிறதுனால வயது கூடுதலாக வாழுகிறவர் எண்ணிக்கை இங்கே அதிகம். 70 வயது 72 வயது என்பது இங்கே சகஜம். மற்ற மாநிலங்கள் அது குறைவு. அப்படி இருந்தாலும் கூட நமக்கு டெத் ரேட்டை விட பர்த் ரேட்டு குறைவு, இறப்பு விகிதத்தை விட பிறப்பு விகிதம் குறைவு. அப்போ என்ன ஆகுதுன்னா மக்கள் தொகை சுருக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் தொகை சுருக்கம் வந்துருச்சு இல்லை. 2 விஷயம்னா, ஒன்று இருக்கிறவன் வயதானவன் ஆகிட்டு இருக்கிறான், இளையோர் விகிதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இளையோர் விகிதம் குறைஞ்சிச்சின்னா என்ன அர்த்தம்? வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டான். அதானே பார்த்துட்டு இருக்கிறோம். வேலைக்கு ஆள் கிடைக்கல. இப்போ இந்திக்காரன் வச்சுக்க. இந்த தமிழ்நாடாக இருக்குமா அது? புரியுதா? ஏற்கனவே 1 கோடி பேர் வந்துட்டான். 1 கோடி பேர் இடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டானா? நம்ம ஆள் கூப்பிட்டு தான் வந்தான். எல்லாமே அரசாங்கத்தினுடைய துறையிலையா இருக்கிறான். நம்ம ஆள் இப்போ நீங்கள் விவசாயத்துக்கு கூட நம்ம ஆள் வேலை செய்ய மாட்டாங்க. பரோட்டா கேட்பான், சாராயம் கேட்பான், நம்ம ஆளே பேசிகிட்டு இருக்கிறான்ல, பண்ணுவானுங்க. ஏன்னா நீங்கள் ஆள் பற்றாக்குறை என்பது மக்கள் தொகை சுருக்கத்தினுடைய இளையோர் சுருக்கத்தினுடைய இன்னொரு விளைவு. நம்ம இது எல்லாத்தையும் யோசித்து பார்க்காம கட்சிக்காரன் இதெல்லாமே எந்த கட்சிக்காரன்னு பேசுறது இல்லைங்க. பெரிய பிரச்சனையாக தாங்க. எது உயிர் பிரச்சனையாக அதை எவனும் பேச மாட்டான். இவன் இந்த விஜய்னு சாக்கடை சண்டையை தான் பேசிகிட்டு இருப்பானுங்க. அதில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. தொலைக்காட்சியை திறந்து அதுதான் பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் சேனலை திறந்தாலும் அதை தான் கேள்வி கேட்கான். இந்த கேள்வியெல்லாம் நிறுத்தியான்றது நான்
இதான் உருப்படியாக கேள்வி. இதெல்லாம் பேசிட்டு வந்து அவர் விஜய் வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரே அப்படி சொல்லுங்க. இப்போ அவன்கிட்ட போய் கேள்வி. நம்ம இந்த சேனலில் ஆட்கள் மட்டும் அந்த மாதிரி கேள்வியை கேட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் வராதிங்க தொடர்ந்து சொல்லிடுறது. எங்கே தான் நம்ம உண்மையான பிரச்சனையை பேசுகிறது? நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் என்னென்னா, இப்போ என்னையே கூப்பிடுவான் பல்கலைக்கழகத்தில் லயோலா காலேஜில் இந்த பச்சை பாஸ் காலேஜெல்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம எதாவது பட்ஜெட் வந்துச்சுன்னா பேச சொல்லுவானுங்க. இப்போ அதெல்லாம் குறைச்சிட்டானுங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி அந்த பேராசிரியர் ஒரு தடவை பார்க்கும்போது அவர் லயன்ஸ் கிளப்பில் என்னை கூப்பிட்டாரு. சார் லயன்ஸ் கிளப்பில் கூப்பிட்றீங்க, காலேஜிலலாம் இப்போ கூப்பிட்றது இல்லை என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் நீங்கள் பாலிடிக்ஸ் பேசுகிறீங்க அப்படின்னு எங்களுக்கு சர்க்குலர் வந்துருச்சு சார். முடிச்சிட்டானுங்க. இப்போ கட்சிக்காரனும் ஒழுங்கான அரசியல் பேச மாட்டான், மக்களுக்கான அரசியல் பேச மாட்டான், இந்த பல்கலைக்கழகங்கள் கல்லூரியிலையும் பேச மாட்டான். நம்ம இங்கே பேசினாலும் நமக்கு போர் அடிக்கும். சேனலில் பேசினா அது ரேட்டிங் வரல சாருங்கிறான். எங்கே தான் போய் பேசுவீங்க? ஆனால் அது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம பேசலைனாலும் நின்று போச்சுன்னா கூட கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய விளைவுகள் வரும்போது சும்மா போன மாதிரி இப்போ பார்த்துட்டு வந்துடும். இப்போ என்ன ஆகிடுச்சு, இன்றைக்கி வந்து அது வரப்போகுது. அப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, எல்லாத்தையும் அவன் முடிவெடுத்துக்குவான், சட்டப்படியே முடிவெடுத்துவான், ஜனநாயகம் பாதை. இப்போ ராஜபக்சே கடைசியாக சொன்னார்லங்க, வெற்றி விழா கொண்டாடிட்டு கையை தூக்கிட்டு நிற்கும் போது அவன் என்ன சொன்னான், ஏன் அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க, வா தேர்தலில் நில்லு, தமிழர்கள் தான் உனக்கு ஆதரிக்கிறாங்கன்னு இல்லை, ஓட்டு போட்டு வா பார்லிமெண்ட்டுக்கு, அங்கே வந்து சொல்லுன்ட்டான். நீ மொத்தமாக சொன்னாலும் அங்கே 18 பேர் தானே, நீனு சிங்களம் தானேங்க பெரும்பான்மை. ஜனநாயக வடிவத்திலேயே ஒரு இன ஒடுக்குமுறை, அதுதான் நாடாளுமன்றம் தான் மிக முக்கியமான மையமான ஒடுக்குமுறை கருவி. நீங்கள் வந்து சமமானவர்களுக்கு இடையில் பெரும்பான்மை இருந்தால்தான் அதுக்கு பேர் ஜனநாயகம்னு பேர். சமமற்றவர்களுக்கு இடையில் பெரும்பான்மை சிறுபான்மை பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு ஆதிக்கம், அதுவே ஒரு ஃபாசிசம். ஹிட்லர் ஜெயிச்சு தான் வந்தான், அவன் ஒன்றும் இப்போ குறுக்கோடியில் வரலையே, சரி தேர்தலில் ஜெயிச்சு தான் வந்தான். முசோலினி ஜெயிச்சு தான் வந்தான். அதே மாதிரி மோடி ஜெயிச்சு தான் நாளைக்கு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாரு, தேசிய இன எழுச்சி மாநாடு இவர் நடத்துகிறார்ல, இவர் திருமாவளவன், அவர் என்ன காங்கிரஸை கூப்பிட்டுக்கிறாரு. காங்கிரஸ் இதில் ஒரு எழுத்தில் மாறுபடுறானா, ஒரே ஒரு செய்தியில் மாறுபடுறானா, பிஜேபி தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போட முடியுமா? அதை இன்னும் சொல்ல போனால் முலாயம் சிங் யாதவ் உனக்கு ஆதரவாக வருவாரா? இப்போ ஜிஎஸ்டி மாநிலங்களுடைய வரி உரிமையை வரி அதிகாரத்தை பறித்து விட்டது, மாநிலத்திடமிருந்த வரி அதிகாரத்தை பறித்து விட்டு மத்திய அரசாங்கத்தை கொண்டு போச்சு. சரி, எல்லா மாநிலமும் ஏன் வரல? இந்த ஜிஎஸ்டி எனக்கு கொடு, திரும்ப மாநிலத்துக்கு தான் கொடுக்கணும்னு ஏன் வரல? ஏன்னா இங்கே வரியை எடுத்துகிட்டு போய் அவன் இந்தி மாநிலத்தில் செலுத்துகிறான். இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் பளபளப்பாகிட்டு இருக்குது. நீங்கள் டெல்லியிலேருந்து லக்னோவுக்கு நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா பழைய மாதிரி கிடையாது. நானும் போயிருக்கிறேன் முன்னாடி, இப்போ சமீபத்துலேயும் போயிருக்கிறேன். பயங்கர சாலைகள் வளர்ச்சி. அங்கே இருக்கிறான்ல ஒரு சாமியார் உத்தரப்பிரதேசக்காரன், அவன் என்னென்னா அவன் முஸ்லீம்களை கண்டா ஒழிச்சு கட்டுவான், தலித்துகளை கண்டா ஒழிச்சு கட்டுவான். ஆனால் பர்சனலாக அவன் படம் சம்பாதிக்கிறவன் கிடையாது. அவன் சாமியார், உண்மையிலே சாமியார். இந்த ஸ்ரீ மாதிரிலாம் கிடையாது, உண்மையான சாமியாராக இருக்கிறான் அவன். அதனால் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி ஒடுக்காக வச்சுக்கிட்டு அதே நேரத்தில் புல்டோசர் வந்து முஸ்லீம் கடையாக தான் பாயும் அப்படி வச்சுட்டு, ஆனால் அது வந்து ஆக்கிரமிப்பு கடை தான். இப்போ வந்து எல்லா பணமும் அங்கே கொண்டு போய் கொட்டுறானுங்க. அதை வச்சு பிரமாதமாக அந்த ஊரை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு கம்பெனி அங்கே தொடங்கணும் அப்படின்னா அவன் வந்து அதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்திட்டான். நிலம் வேணுமா, தண்ணி வேணுமா, எல்லாம் வேணும், மின்சாரம் வேணுமா, எல்லாத்தையும் ஆளை கொடுக்குறான். எவனும் காசு வாங்காமல் வேலையை பார்த்தவன் போய் அவன் நிற்கிறான் ஃபைலை தூக்கிக்கிட்டு. இப்போ எனக்கு எப்படி தெரியும்னா, அசோக் லேலண்டில் நான் போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன், ஒரு லக்னோவில் பிளான்ட் ஓப்பன் பண்ணுறோம் சார் அப்படின்னா அவர் என்ன சார்னு கேட்டால், ஒரு பைசா செலவு இல்லை சார், இது வரையிலும் நாங்கள் இப்போ அப்படி ஒரு ஆட்சியே பார்த்தது கிடையாது. போய் லக்னோ ஏர்போர்ட்டில் இறங்கினா வரிசையாக இந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்காரன் இத்தனை மணிக்கு வாங்க சார் அவன் சொல்கிறான். எனக்கு கீழே இறங்கின உடனே ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரே மாதத்தில் பிளான்ட் ஓப்பன் பண்ணி தொடக்க விழா நடத்திட்டானுங்க. பெரிய பஸ் கம்பெனிங்க, பஸ்ஸு தயாரிக்கிற கம்பெனி, லாரி தயாரிக்கிற கம்பெனி. எப்படி வருது பணமெல்லாம் இங்கே கொட்டுது. உனக்கு சாலை வேணுமா, நான் கொடுக்குறேன்றான். பணம் எங்கேருந்து வருது? இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான். இப்போ நீங்கள் வந்து அவனுக்கு இந்த நாடாளுமன்ற பெரும்பான்மை இன்னும் கொடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக அள்ளிட்டு போயிடுவாங்க. உனக்கு பணம் வேணும்னா நான் சொல்கிறத கேளு, என் கட்சியை கொண்டு வந்துரு. அதுக்கு தான் 2.0 அண்ணாமலையை வச்சுருக்கிறான்ல. நேராக பிஜேபின்னு வந்தால் தாங்க முடியாது, அண்ணாமலையில் வந்தால் வரலாம்ல, வச்சுருக்கிறான். அவனே அது ஆதரி, இல்லைன்னா விஜய் என்னக்கிட்ட வந்துரு. இப்படி பண்ணி தான் பண்ணிக்குவான்.
இல்லைன்னா பணம் வராது. இவர் தான் சொல்கிறார்ல, நான் இணக்கமான ஆட்சி நடத்துவேன்ட்டார்ல. அவன் சொல்கிறதெல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருப்பான். இப்போ அப்படி இல்லைன்னா பணம் வராது. ஏன்? எல்லாவற்றையும் அவன் தீர்மானிக்கிற பெரும்பான்மை அவன் கையில் இருக்கும். அரசியல் பெரும்பான்மை அவனிடம், எல்லா வளங்களும் நம்மிடம். அவன் அப்படி இருந்தானே என்ன அதுக்கு பேர்? அடிமையாக இருக்கிறோன்னு அர்த்தம். வெள்ளைக்காரன்ட்டு எப்படி இருந்தோமோ அப்படி தான். இங்கே என்ன விளைவிக்கணும், எதை எடுத்துகிட்டு போகணுங்கிறதோ அவன் முடிவெடுப்பான். நமக்கு ஏற்கனவே என்ன நிலவரம், இங்கே கொள்முதல் பண்ணுற நெல்லுக்கு ஈரப்பதம் எவ்வளவு இருக்கணுங்கிறத முதலமைச்சர் கடிதம் தான் எழுதுறாரு. இந்த வீராப்பெல்லாம் இங்கே தான் பேசுவானுங்க. ஜெயலலிதா பீரியட்லேங்க இந்த டிஎன்சிஎஸ்சி டிபிசியில் இருக்குல்ல, நேரடி கொள்முதல் நிலையம்லாம் இந்திய அரசாங்கத்தினுடைய ஏஜென்சியாக மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 1991 மாற்றி விட்டான். எவ்வளவு தமிழ்நாட்டினுடைய நெல்லை கொள்முதல் பண்ணணுங்கிறத முடிவெடுக்கிறது இந்திய உணவுக் கழகம். அவனுக்கு சப்குடோன் தான் இவன் கொள்முதல் பண்ணி அவனுக்கு கொடுக்கணும். அவன் இல்லை இது போதும், எனக்கு பஞ்சாபில் அதிகமாக விளைஞ்சிருச்சு, பஞ்சாப் நெல்லை உள்ளே விடுன்னா விட்டு தான் ஆகணும். அதை உன்னுடைய குடோனில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும், உன்னுடைய ரேஷன் கடையில் கொடுத்து தான் ஆகணும். திடீர்னு வங்காள அரிசின்னு ஒன்று வந்துச்சுல்ல, சென்னையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துச்சு. நம்ம டீனரில் பார்த்தீங்கன்னா வங்காள அரிசி நல்லா இருக்குதுங்கிறாங்க. அது ஏதோ ஒரு கடலில் இருந்துச்சு, ஒரு கோல்டு கடலில் நல்லா இருக்குது, நல்லா பொங்கி வருது அப்படிங்கிறாங்க. வங்காள அரிசி எங்கடா வந்துச்சுன்னா இவனா கொள்முதல் பண்ணா? அங்கேருந்து வருது. நீ அவன் கொடுத்தது நீ வாங்கி விற்றாகணும். நீ விற்கிற ஆள் சேல்ஸ்மேனு, நான் எதை கொடுத்தாலும் நீ கொடுத்தாகணும். இப்படி ஏற்கனவே இருக்குது. இப்போ நம்ம பார்லிமெண்ட்டினுடைய பெரும்பான்மை அவன் கையில் போயிடுச்சுன்னா மொத்தமும் க்ளோஸு. நம்ம தேர்தலில் நிற்காத நம்ம இவ்வளோ பதைக்கிறான். தேர்தலில் நிற்கிறவன் ஜாலியாக பார்த்துக்கிறான். ஏன்னா இங்கேருந்து அங்கே போனால் வந்துட போகுது. இதுலையே இந்த டோட் வரி எப்படி போயிட்டே இருக்கிறான். என்ன பெரிய பிரச்சனை? கொள்கைகளையேன்னு பேசினா தாங்க கஷ்டம். கொள்கை அது இதுன்னு பேசினா தான் பிரச்சனை. ஒன்றும் இல்லைன்னா எப்படி வேணால் வியாபாரத்தை பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன இருக்குது? இப்போ நமக்கு இன்றைக்கி அந்த ஒரு டேஞ்சர் இருக்குது. அதை நம்ம ஒரு முக்கியமான கோரிக்கை, இனங்களின் கூட்டரசாக மாற்றுக அப்படிங்கிறது இருக்குல்ல, அது சாதாரண இதில் நம்ம மிக முக்கியமாக பார்த்துக்கணும். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.